நினைச்சாலும் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று ஒரு அருமையான ஹெல்த்தியான நிம்மதியான வாழ்க்கையை வரணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னா, அது முக்கியம் என்னன்னா 6 நிமிடம் நமக்கு என்ன செய்யும். ஒரு 6 நிமிடம் நீங்க நான் சொன்னது கேட்டா போறோம், நீங்களே உங்க உடம்புல என்னென்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். அது ஒண்ணு என்னன்னா ஆறா சக்கரா. இப்ப இந்த சக்கரா நம்ம ரொம்ப கேளாம நிறைய பேசுகிற சக்கரா பத்தி. இந்த சக்கரா இந்த ஆறா ரேக்கிய படிச்சுக்கிட்டீங்கன்னா ஆறா சக்கரா ஜிஜிக் ஜிஜிக் பண்ணானா நல்லாயிடும். இப்ப அது இல்லாதவங்க நான் என்ன பண்ணுவேன், அப்ப அவங்களுக்கு ஒண்ணு சொல்லித்தரேன். அதுதான் இன்னைக்கு நான் சொல்லித்தரேன். ஒரு மனிதனுடைய ஆறா நல்லா இருந்து சக்கரா நல்லா இருந்தா அவன் பார்க்க அழகா இருப்பாங்க. அவங்க வார்த்தைகள் எடுக்கணும். வாழ்க்கையில கஷ்டங்கள் வராது, நஷ்டங்கள் வராது, பணப்போக்குவரத்து நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, பிரபஞ்சத்தோட இணைஞ்சிருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே நமக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ அப்படி சொல்ற அளவுக்கு இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். செய்யலாமா? இப்ப பாருங்க, நம்மகிட்ட 7 சக்கரா இருக்கு இல்லையா, சொல்லியிருக்கேன். பேசிக் சக்கரா வந்து கீழே இருக்கு. கீழே அந்த ஒண்ணு பார்த்தாலும் நீங்க கீழே என்ன பண்ணிக்கணும், எல்லாருக்கும் இந்த வாண்டு ஒண்ணு வேணும். அப்பதான் அது அந்த சக்கரா வந்து ஆக்டிவேட் பண்ணும். அந்த வாண்டுகள் என்னன்னா ஒரு மந்திரக்கோள். இது 7 சக்கராவுடைய மந்திரக்கோள். புரிஞ்சிச்சா? இதை நீங்க எங்க வாங்கினாலும் சரி, எனர்ஜிஸ்ல வாங்கிக்கோங்க, அது அப்டியோ இல்ல வேற எதுனாலும் வச்சுக்கோங்க. இப்ப இந்த பேசிக் சக்கரால நான் என்ன செய்யறேன் பாருங்க, ஐ டூ, நான் சாதிப்பேன். தமிழ்ல நான் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க நான் என்ன பண்றேன்னு 7 6 0 என்ன பண்ணிருக்கேன், 7 6 0 போடுறப்ப துக்கு 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 துக்குங்குது. அப்ப என்ன சொல்றேன், மந்த்ரா லம் ஓம் விகடாய நமக. இந்த இடத்துல நம்ம சொன்னா போறோம், இது வேண்டாம். லம் ஓம் விகடாய நமக 7 6 0 முடிஞ்சு போச்சு. அந்த சக்கராவை அப்படியே உங்களுக்கு தெரியும். அடுத்து என்ன பண்றீங்கன்னா, தொப்புளுக்கு 3 வரை கிடைக்கும். கீழே நேவல் சக்கரான்னு சொல்றது. ஹலோ, நான் இந்த உலகத்தை விரும்புறேன், சக்கர சகோதரிகள் எனக்கு வேணும், அதுதான் ஐ லவ். இப்ப இந்த ஐ லவ்க்கு என்ன பண்றீங்கன்னா 4 5 1 அது எழுதுறீங்க. எழுதிட்டு பம் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் லம்போதராய நமக. அவ்வளவுதான். 4 5 1 மட்டும்தான் எழுதணும். மற்றபடி சும்மா கையை அந்த இதை வந்து வாண்ட அப்படி வச்சுக்கிட்டு ஓம் லம்போதராய நமக அப்படின்னு சொல்றீங்க. பம் ஓம் லம்போதராய நமக சொல்லிட்டீங்களா? அடுத்து என்னன்னா சோலா பிளக்ஸஸ் அப்படின்னு சொல்றது நெஞ்சுக்குழியில இருக்குது. இந்த இடத்துல ஐ ஆம், நான் என்ற அகராதி போய் நான் என்ற திபுர் ஒளிந்து நான் நாங்கள் என்று எல்லோருக்கும் நல்லது செய்வேன் நீங்க நினைக்கிறோம். நினைச்சிட்டு 2 9 3 2 9 3 போட்டுட்டு ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஓ கஜானனாய நமக. இது பூரா இந்த கை அங்க இருக்கணும். ஓம் கஜானனாய நமக. புரிஞ்சிச்சா? அடுத்து பாரு ஏறுது. ஐ நாட் எக்ஸாக்டிங் மை சில்ட்ரன். ஆகா சப்ப 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 சப்பன்னு ஏறுது. அடுத்தது ஹார்ட் சக்கரா. அதுதான் அன்பு பாசம் காதல் கை இருக்கு எல்லாத்துக்கும். அதுதான் ஐ ஃபீல், நான் அன்பை உணர்றேன். அதுதான் அது. அடுத்து அதுக்கு என்னங்க பாருங்க 7 4 1 எந்த இடத்துல எழுதுன்னு பாருங்க. 7 4 1 எம் ஓ ஏகதந்தாய நமக. ஓம் ஏகதந்தாய நமக. கிக்கு 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 ஏறுது. அடுத்தது பாத்தீங்கன்னா த்ரோட் சக்கரா. இங்கே ஐ ஸ்பீக், நான் பேசி ஜெயிப்பேன். என்னுடைய வார்த்தைகள் எடுபடும். நல்ல வார்த்தைகளை பேசுவேன், நல்ல வார்த்தைகளை கேட்பேன். அதுதான் அதோட மீனிங். அதுக்கு என்ன பண்ணுவீங்க பாருங்க 9 8 6 ஓமக்கத்தொட்டாய நமக அப்படின்னு சொல்றீங்க. இது என்ன கஷ்டம், ரொம்ப ஈஸி கண்ணுங்களா. எழுதி வச்சுக்கிட்டு ப்ளீஸ் டூ திஸ். அடுத்தது இங்க ஐ சி, நான் இந்த உலகத்துல எத்தனை கண்ணோட்டத்துல பார்ப்பேன், லேட்டரல் வியூ, எல்லா வியூவும் பார்ப்பேன். எனக்கு 360 டிகிரியில என்னால பார்க்க முடியும். என்ன நடக்குங்கிறத இப்படி பார்க்கறது, எல்லா இடமும் பார்க்கறது தான் 360 டிகிரி. நான் எல்லாத்தையும் பார்ப்பேன் அப்படிங்கறதுதான். இந்த பிரபஞ்ச கண் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் 3வது கண்ணை வச்சு பார்ப்பேன் அப்படிங்கறதுதான் இந்த சக்கரா ஐசிங்கிறது. அப்ப நான் பார்க்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நம்பர் இங்க பாருங்க 5 கண்ணை முடிக்கணும். 5 0 5 போட்டனா ஓம் தூம்ரவர்ணாய
விக்னராஜாய நமக. திரும்ப பார்த்துக்கோங்க, இப்படி வச்சிருக்கேன். 505 ஓம் தூம்ரவர்ணாய விக்னராஜாய நமக. கண்ணுங்களா செஞ்சு பாருங்க எப்படி இருக்கு உடம்புன்ட்டு. அடுத்தது என்னன்னா, இங்க இந்த தலையிலேருந்து ஒரு 6 இன்ச்சு தள்ளி இங்க என்ன பண்ணீங்க, ஐ அண்டர்ஸ்டாண்ட், இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க 204 204 போயிட்டு அங்கு அப்படின்னு சொல்லிடணும். அங்கு சொல்லிட்டு ஓம் அவ்வளோ புரிஞ்சு போச்சு. இது என்ன கஷ்டம், அது நீங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடாது தான் என்ன பண்ணிட்டாங்க. எனக்கு நினைச்சல இந்த வச்சாங்க அந்த கலரே கொடுத்துறாங்க. ஐ டூ, ஐ லவ், புரிஞ்சுதா, ஐ ஆம், ஐ ஃபீல், ஐ ஸ்பீக், ஐ சி, ஐ அண்டர்ஸ்டாண்ட், நான் எல்லாத்தையும் வந்துப்பேன் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. முடிஞ்சவங்க இதை என்ன பண்றாங்க, ஃப்ளவர் ஆஃப் லைஃப், நான் ஏற்கனவே பேசிட்டேன், ஃப்ளவர் ஆஃப் லைஃப்னு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சு கொடுக்குறாங்க. இதை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண வேண்டாம், டோட்டலாக அப்படி நம்ம உடம்புல வச்சுக்கிட்டு நான் சொன்னது செஞ்சாலும் போதும். இல்லை உங்கள் முன்னாலே இதை வச்சுக்கிட்டு நான் சொன்னது பண்ணாலும் போதும். இல்லை நீங்கள் படுத்துட்டு இந்த நம்பர் சொல்லணும், நம்பரும் நம்ம விக்னராஜா மந்திரமும் சொல்லணும், நம்மளுடைய கணேச நம்பரும் சொல்லணும். 741 அந்த மந்திர நம்பர்லாம் இருக்கு இல்லையா, அதை போட்டு மந்திரத்தை சொல்லி இதை படுத்துக்கிட்டு இதை பண்ணினீங்கன்னா சத்தியமா உங்க சக்கரம் நல்லா ஆகும். எனர்ஜியா அப்பவே அப்படியே ஃபீல் பண்ணுவீங்க. ரேக்கி சக்கரஸ்லாம் அப்படியே கப்ப 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 கப்பன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ரேக்கிய கண்ணுல நான் ரொம்ப சொல்றேன், அம்மா வயசாயிடுச்சு சப்பல் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கூட வந்துட்டு. ஐ எம் சாரி டு சே திஸ். ஏன்னா எல்லாரும் ரேக்கியை கற்றுக்கணும்னு நம்ம ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன் இந்த ரேக்கியை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியல கண்ணுங்களா, பல விதத்தில் அது நம்மளை காக்கும். அது இந்த உடனே காக்குமா, கொஞ்ச நாள் ரொம்ப நல்லா காப்பாற்றும். அது ரொம்ப நல்லா காப்பாற்றுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு பல மடங்காக எடுத்துக்காட்டும். புரிஞ்சிச்சா? இதை கற்றுக்கோங்க, நல்லா இருங்க. இதை மட்டும் பண்ணிட்டு எனக்கு நீங்கள் என்ன சொல்லணும், எவ்வளோ அப்படியே நான் இப்போ பேலன்ஸாக இருக்கேன் இருக்குது, புரிஞ்சா? அப்படியே சுட 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 இருக்குது. நம்ம சக்கரம் நல்லா நம்ம அப்படி ஆகிடும். ஒரு நாளைக்கு ஒரு நாள் தான் செய்யணும், ரொம்ப செய்யக்கூடாது. புரிஞ்சிச்சா? சாப்பாட்டுக்கு முன்னாள் தான் செய்யணும். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? அவ்வளோ செய்யுங்க போதும். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சேர். குட் லக் கண்ணுங்களா, பாய்.